ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதியை பார்த்து பயந்து திமுக இப்போ திடீர்னு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ தமிழக அரசியல் சூழல் கிடையாது. ஏன்னா தளபதி திமுக மற்றும் அதிமுக என இரண்டு கட்சிகளுக்குமே ஆட்டம் காட்டிட்டு இருக்காரு. தோல்வி பயத்தால் தான் இப்போ திமுக என்ன செய்கிறாங்கன்னு அப்படி தெரியாமலேயே எந்த கட்சியாக இருந்தாலும் எவ்வளவு சின்ன கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் தேமுதிகவை இப்போ திமுக கூட கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா திமுக கூட தான் கூட்டணிக்கு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேச்சில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ்வளவு கட்சிகளை கூட்டணிக்குள்ளே சேர்த்தாலும் திமுக தளபதியை பார்த்து பயந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தளபதி 10% ஓட்டு வாங்கினாலே திமுகவோட வெற்றிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இப்போதைக்கு தளபதி 25% மேலே வாக்கு வாங்கி வச்சிருக்காரு. இப்படி இருக்கப்போ திமுக பயப்படுறதுல தப்பே இல்லை. அந்த பயத்தால் தான் திமுக ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்களாம். அது என்ன அப்படின்னா, சிங்கார சென்னை திமுகவோட கோட்டையாக இருந்திருக்கு. சென்னையில் இருக்க எல்லா தொகுதிகளையுமே திமுக தான் ஜெயிப்பாங்க. அதிமுக அங்கே ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ திமுக எடுத்திருக்க கருத்து கணிப்பில் முழுக்க திமுகவிற்கு அகென்ஸ்டான ரிசல்ட் தான் வந்திருக்காம். அதாவது தாவேக்காவிற்கு பயங்கரமாக மக்கள் ஆதரவு சென்னையில் இருக்கிறதாக ரிசல்ட் வந்திருக்கு. முக்கியமாக உதயநிதி ஸ்டாலினோட சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணியில் இருக்க தொகுதிகளில் தளபதிக்கு எக்கச்சக்கமாக ஆதரவு கிடைச்சிருக்காம். ஸோ உதயநிதி வர சட்டமன்ற தேர்தலில் வேறு தொகுதியில் போட்டியிட முடிவு பண்ணியிருக்காராம். அதாவது கலைஞர் கருணாநிதி போட்டியிட்ட திருவாரூர் தொகுதியில் மகனை போட்டியிட வைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்காராம். கலைஞர் போட்டியிட்ட தொகுதி அப்படிங்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் தோக்குறதுக்கு வாய்ப்பில்லை. அட்லீஸ்ட் 5000 இல்லைன்னா 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் உதயநிதி ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணியிருக்காராம். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தோத்துட்டாரு அப்படின்னா திமுகவோட ஜோலி முடிஞ்சிடும். ஸோ எப்படியாவது இந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.